இந்த அழுத்தமையில் நடந்த சம்பவத்தை பற்றி பேச போனால் மக்கள் இலங்கை பூரா மக்கள் பயந்த வண்ணம் இருக்கிறார்கள். எந்த நேரத்தில் எந்த இடத்துல 10 என்று சொல்ல தெரியாத ஒரு நிலைமை. ஞானசார இன்னமும் கையிலேயே வீசிக்கொண்டு அவருடைய ஐஆர்சி காரணங்களை போட்டுக்கொண்டு இலங்கையில் பூரா சுற்றி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பதுவில் இருக்கிறார் நேற்று, இன்றைக்கும் பதுவில் இல்லையா. அப்புறம் நேற்று வரும் 5 மணிக்கு அவர் மாவநிலைக்கு வர ஹெலிகாப்டர்ல வராரோ தெரியா, ஞானசார வார ஹெலிகாப்டர்ல வராது. அவர் 5 மணிக்கு மாவநிலைக்கு வராரு. நாங்க போலீஸுக்கு செல்வி கொடுத்தோம், படிச்சு கொடுத்தோம் எப்படி இன்ஜெக்ஷன் ஓட எடுக்கிறது. சரி, முன்னாள் பிரச்சனை நாங்க சொன்னோமா, இன்றைக்கு அவங்க இன்ஜெக்ஷன் ஒன்று எடுத்து மாவநில பிரச்சனையை உடனடியாக நிறுத்திக்காங்க. இந்த பிரச்சனையை உண்டு பண்ணின யார்? போலீஸ். இந்த போலீஸுக்கு இந்த நிலைமை தான் உண்டாகும் சொல்றதை நாங்க நேரத்தோடய சொன்னோம். போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், ஐஜிபிக்கு ஒரு கடிதம் கொடுத்தோம், அன்பு சேனானைக்கு ஒரு கடிதம் கொடுத்தோம். ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குமா இருந்தால் அந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு தான் போகுமா இருந்தால் கோர்ட்டால் ஒரு ஆளை கன்விக்ட் பண்ண காட்டி till that person is found guilty is innocent. அதுதான் எங்க நாட்டில் லோ. ஆனா போலீஸ் அன்பு சேனானைக்கு எல்லாம் டிசைட் பண்ணி முடிஞ்சு இந்த 3 பேர் இவங்க தீவிரவாதின்னு சொல்லியாரு. அன்பு சேனானைக்கு இவங்க தீவிரவாதி 3 பேர், இவங்க ஹாமதுருக்கு அடிச்சாங்களேன்னு சொல்லியாரு. அப்படி ஒண்ணுமே அங்க நடக்கல. அந்த நடப்பு நடந்தாலும் அதை அப்படி விட்டு திரும்ப அந்த இடத்துல டென்ஷனா இருக்கிறேன்னு தெரிஞ்சு கொண்டு அரசாங்கம் அந்த மீட்டிங்கை வைக்க விட்டது ஒரு தவறு. அதுதான் ரணில் விக்ரமசிங்கே கேட்டாரு, போய் பலதாரியார் எந்த பெரியவன் இந்த பெர்மிஷன் கொடுத்தேன், எந்த போலீஸ் இந்த அத்தாரிட்டியை கொடுத்தேன். அப்ப நாங்க பார்த்தோம் ஐஜிபி இலங்கை போனவர்கள் பேசுறார்கள். என்ன சொல்றார்கள்? நீங்க அனுப்பின கடிதம் கிடைச்சிச்சு, அதுல சொன்னீங்க சரி, நாங்க வாரணி நியோகம் எழுதிருக்கணும். ஆனா நாங்க டெபாசிட் 2 பார்ட்டியை கொண்டு பேசி இது பீஸ்ஃபுல்லா நடக்கும்ன்ற நம்பிக்கையோட தான் செய்யணும். இங்கட பக்கத்துல ஒரு 5 பேரை வர சொல்லியிருக்காங்க. யாரு இது பெரிய மனிதர் யாரும் இல்லை, சும்மா இருக்கிற 5 பேரை வர சொல்லி பேசியிருக்காங்க. அந்த 5 பேரும் ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க போலீஸ்ல வச்சு. இந்த நிலைமை இங்க மோசமா இருக்கிறதுனால எந்த காரணத்தை கொண்டு இந்த மீட்டிங் இங்க வைக்க விடுவான்னு சொல்லிக்காங்க. சொல்லத்தக்க மீட்டிங்கை வச்சுட்டு ஐஜிபி சொல்றாரு, இந்த மீட்டிங் 2 போக்குமே கேட்டுதான் நாங்க வச்சோம், இது முற்றும் போய். அதனால இந்த நிலைமைக்கு காரணமா இருந்ததே போலீஸ். மற்றது இவ்வளவு நாள் அழுத்தமைக்குள்ள முஸ்லிம்கள் தான் வாழ்றேன்னு தெரிஞ்சு கூட ரணில் விக்ரமசிங்கே இதேதான் கேட்பாரு பாருங்க. அழுத்தமையில மீட்டிங்கை முடிச்சு வெளிப்பெண்ணு ஐபிக்கு போறேன்னு சொன்னா ஒரு 12 கிலோமீட்டர் போகணும். ஆக மோசமான ரோட், 2-3 வருஷமா எந்த விதமான வேலையை செஞ்சில்ல. அந்த ரோட்ல நான் கூட 3 தரக்கா அந்த இடத்துக்கு போறது நான் கழுத்தறையால தான் வந்தேன். போயல அப்படி மோசம். அப்ப அப்படியாக இந்த இடத்துல அப்படியாக இன்டெலிஜென்டான போலீஸும் ஆர்மி எப்படி ஞானசார மீட்டிங் முடிஞ்சு அவர் போர் ரோட்ல அனுப்பாம பிரச்சனை இருக்கிற இடத்துக்குள்ள குழந்தை எப்படி ஞானசார எந்த அளவுக்கு டொலர் காக்காவா இன்னைக்கு மாறி இருக்காரோ அதே மாதிரி கொழும்புல இருந்து போன ஒரு எஸ்எஸ்பி டொலர் காக்கா அவர் பெட்டா போலீஸ்ல இருக்க முட்டு டொலர் தான் எடுத்து ஒவ்வொரு கடையிலே $100 எடுப்பாரு. இந்த டொலர் காக்கா தான் அந்த டொலர் காக்காவை கூடிய போனே அழுத்தமை கூடிய பேர் பிரச்சனையை கிரியேட் பண்ணி இவர் பேசுற யூஎன்பி காரன் காண்ற யூஎன்பி காரனை கண்டா மச்சான் போகுது அப்ப யூஎன்பி மச்சான் அப்ப ஆண்டு வேணும் அதை தீடுவாரு. ஆனா இப்ப அவர் அரசாங்கத்துடைய கொந்தராத்கர்வா மாறியாரு. இவர் தான் இந்த அழுத்தமைக்குள்ளால கொண்டு போய் இந்த பிரச்சனைக்கு காரணம். அதுதான் ஜனாதிபதி அவர்கள் சொல்றாரு, ஜனாதிபதி ஆணைக்குழு போடுவோம், நாங்க நிச்சயமாக யாருக்கும் நீதியை கை கெடுக்க விட மாட்டோம்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் கொடுக்கும் போது 2 வருடமாக ஞானசார நீதி அவரை கையில் எடுத்துக்கொண்டு தான் செஞ்சு கொண்டு போறாரு. அவர் பேசுற தூசணம் என்ன? அவருடைய தலைவர் விமல் ஜோதி சொல்றாரு, எனக்கு இவனோட இருக்கவே இயலா, இவன் பேசுற தூசணம் என கேட்டுக்கொண்டிருக்கீங்களா, இவன் அமைச்சர்மாருக்கு தூஷணமா பேசுறான், மக்களுக்கு தூஷணமா பேசுறான். இந்த பஞ்சசீதையை கூட காப்பாற்ற தெரியாத ஒரு அத்தை எப்படி ஆமதுவான எங்களுக்கு தெரியாது. இது சண்டி ஆமது சிவரே கலெக்டர் போது அதனாலதான் மாநாயக ஆமதுமாரா சொல்றாங்க. உடனடியாக இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற பில்ல போனாங்க. பில்ல பாராளுமன்றத்தை கொண்டா ஞானசாரமா இருக்கிற அத்தனை பேர் சிவரே எங்களுக்கு கலெக்டர் மாநாயக ஆமதுமாரா சொல்றாங்க. இதை அரசாங்கம் உடனடியாக செய்யும். இந்த கமிஷனை போடணும். அவ்வளவு மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சோ மனித உயிர் 7 பேரை கொண்ட ஞானசார இன்னும் அரெஸ்ட் பண்ணல அரசாங்கம். இன்னமும் பிரச்சனை படுத்துக்கிட்டு தான் போறாரு, இன்னமும் பேசிக்கொண்டு தான் போறாரு. இவரை உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும், இந்த நாட்டில் கமிஷனை போடணும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுக்கணும்.
அவங்களோட பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு என்னென்ன டேமேஜ் வந்துக்கு, பள்ளிவாசல் உடைக்கப்பட்டிருக்கு, அந்த பள்ளிவாசல் உடைக்கப்பட்ட அத்தனை பள்ளிவாசலையும் உடனடியாக அரசாங்கம் கட்டி கொடுக்கணும். உடனடியாக மக்களுக்கு இந்த வீடை கட்டி கொடுத்து அவங்க வீட்டுக்குள்ள போய் வருவாங்க, நிம்மதியாக வாழ்றதுக்கு அரசாங்கம் வழி நடத்து வரும். இப்ப எங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் கமிஷன் வந்துட்டு, இப்ப அவங்க கதவை தட்டி முடிக்கிறான், அவங்க சொல்ற மாதிரி வரவாட்டு கமிஷன் கட்டி முடிக்கிறான். அப்ப உள்ளுக்கு வந்துருவான். இப்ப வாரம் கூட ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னா அரசாங்கத்துல இந்த நிலைமை. அமெரிக்கா ஸ்டேட்மெண்ட் விட்டாச்சு, கனடா ஸ்டேட்மெண்ட் விட்டாச்சு, பிரிட்டன் ஸ்டேட்மெண்ட் விட்டாச்சு. என்ன சொல்லிக்கான், அந்த நாட்டு எந்த பிரஜைக்கும் ஸ்ரீலங்காவுக்கு வரவான்னு சொல்லிக்கான். ஸ்ரீலங்காவை முழு உலகத்திலையும் காட்டுறா எப்படி ஒரு கெட்ட நாடு, வரக்கூடாத ஒரு நாடு. ஆனா ஜனாதிபதிய கணக்கெடுக்காத ஊருக்கு பாரேன், அங்கதான் காலிப்பா ஓட் கொடுத்து அனுப்புறான். இவர் இதை எடுத்து போர் இருக்குது. இப்ப நேற்று பொலோவியா, யார் தான் கேட்டியா பொலோவியா, எவனுக்கு தெரியும் பொலோவியா? மேப்ல பார்த்தா தான் தெரியும் பொலோவியா டீக்குது தெரியும். அது புதிய மேப்ல தான் பார்க்கணும், பழைய மேப்ல இல்ல. அங்கே கொடுத்தா ஆக பெரிய ஓடி இருக்கு, என்னத்துக்கு? முஸ்லிம்களை போடுறதுக்கு. பாரதியில கொடுத்தா தமிழோட கொண்டதுக்கு. இப்ப இனத்தை போடுறதுக்கு கூட இப்ப ஜனாதிபதிக்கு மாலை, தங்க மாலை எல்லாம் போட்டு அனுப்புற உலகத்தை நாங்க பார்க்கிறோம். நீதி நியாயம் செத்து போச்சு. இலங்கையில மட்டும் இல்லை, நாங்க உலகத்திலேயே நீதி நியாயம் செத்து போனதாக தான் எங்களுக்கு வருது. அதனால உடனடியாக இந்த வேலையெல்லாம் செஞ்சு அரசாங்கம் முஸ்லிம் மக்களுக்கு, சிங்கள மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த மக்களுக்கு அவர் உடனடியாக கம்பன்சேஷன் கொடுத்து இந்த நாட்டில் எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழ ஒரு சந்தர்ப்பத்தை இந்த அரசாங்கம் அழைக்காது. அப்பே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நடக்கணும்னு சொல்லி. ஏன் நவம்பர் 3 சரி இந்த அரசாங்கம் இருக்கிறது, எலெக்ஷனுக்கு கூட நாங்கள்